ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, உடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறோம், உடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறோம், உடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறோம். நீர் எங்களை ஆளுகை செய்யுங்க, நீர் எங்களை ஆளுகை செய்யுங்கப்பா. இந்த 10வது நாள் நம்முடைய சமூகத்தை வந்திருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, நீங்கள் ஆளுகை செய்யுங்க. தொடக்கத்திலிருந்து முடிகிற நேரம் வரைக்கும் நீரை பொறுப்பெடுத்து நடத்துகிறார். எல்லா துதிகான மகிமை எல்லாம் உமக்கு ஒருவருக்கு மாத்திரமே செலுத்துகிறோம். மீட்பு ரட்சகருமா இயேசு கிறிஸ்துவின் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். இதயமே நீ பாடு, சுகம் கொடுத்தார் பலன் அளித்தாரே நம் தேவன் செய்த நன்மைக்காக. இதயமே நீ பாடு, சுகம் கொடுத்தார் பலன் அளித்தாரே நம் தேவன் செய்த நன்மைக்காக. இதயமே நீ பாடு, சொல்லுங்க. எல்லா தீங்குக்கும் விலக்கி என்னை கண்ணின் மணி போல் காத்தாரே. எல்லா தீங்குக்கும் விலக்கி என்னை கண்ணின் மணி போல் காத்தாரே. தூங்காமல் உறங்காமல் எந்நேரமும் அருகில் இருந்து காத்தாரே. தூங்காமல் உறங்காமல் எந்நேரமும் அருகில் இருந்து காத்தாரே. காக்கும் தேவன் இயேசு, காண்கின்ற தெய்வம் இயேசு. காக்கும் தேவன் இயேசு, காண்கின்ற தேவன் இயேசு. ஆயிரம் ஆயிரம் ஆலோசனை நெருக்கத்தின் நேரம் கொடுத்தாரே. சொல்லுமா, ஆயிரம் ஆயிரம் ஆலோசனைகளை தந்தவர் நெருக்கத்தின் நேரம் கொடுத்தாரே. ஒவ்வொரு நாளும் நான் நடக்கும் பாதையும் அவரே காட்டினாரே. ஒவ்வொரு நாளும் நான் நடக்கும் பாதையும் அவரே காட்டினாரே. காக்கும் தேவன் இயேசு, காண்கின்ற தேவன் இயேசு. நல்ல மேய்ப்பன் இயேசு. சொல்லுங்க, நல்ல மேய்ப்பன் இயேசு, வழி நடத்தும் தெய்வம் இயேசு. ஜீவன் சுகம் பலன் எனக்கு தந்து அனுதினமும் புது கிருபை தந்து. ஜீவன் சுகம் பலன் எனக்கு தந்து அனுதினமும் புது கிருபை தந்து. என்னாயுள் நாட்களை அன்றாடமும் கூட்டி கொடுத்து காத்தாரே. என்னாயுள் நாட்களை அன்றாடமும் கூட்டி கொடுத்து காத்தாரே. அவரை புகழ்ந்து பாடு, செய்த செயலை நினைத்து. அவரை புகழ்ந்து பாடு, செய்த செயலை நினைத்து. இதயமே நீ பாடு, சுகம் கொடுத்தாரே பலன் அளித்தாரே நம் தேவன் செய்த நன்மைக்காக. இதயமே, சொல்லுங்க, இதயமே
சுகம் கொடுத்தா பலனளித்தாரே நம் தேவன் செய்த நன்மைக்காக. சுகம் கொடுத்தா பலனளித்தா நம் தேவன் செய்த நன்மைக்காக. இதயமே சொல்லுங்க, இதயமே 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 அவரை நோக்கி கூப்பிடு. சுகம் கொடுத்தா பலனளித்தா சுகம் கொடுத்தா. சொல்லுங்க, பலனளித்தா சுகம் கொடுத்தா பலனளித்தா சுகம் பலனளித்தா சுகம் கொடுத்தா பலனளித்தா சுகம் கொடுத்தா பலனளித்தா சுகம் கொடுத்தா பலனளித்தா நம் தேவன் செய்த நன்மைக்காக. இதயமே இதயமே அவரை நோக்கி கூப்பிடு. சொல்லுங்க, கூப்பிடு நீ பதில் கொடுப்பா, கூரைகளெல்லாம் நிறைவாக்குவார். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், கூரைகளெல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். சொல்லுங்க, கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடு, கைதட்டி நாம் பாடு. இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி கைதட்டி நாம் பாடும். சொல்லுங்க, மனதுருக்கமுடையவர் மனதுருக்கம் உடையவரே, மன்னிப்பதில் வல்லவர். மனதுருக்கம் என் நினைவாயிருக்கின்றா, ஓடிவா என் மக. அவர் உன் நினைவாயிருக்கிறாரா? உன் நினைவா இருக்கின்றா, ஓடிவா என் மகளே. இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். அவர் வந்திருக்கிறார். சொல்லுங்க பார்க்கலாம். நோய்களெல்லாம் நீக்கிடுவா, நொடி பொழுதே சுகம் தருவா. நோய்களெல்லாம் நீக்கிடுவார் நீக்கிடுவார், நொடி பொழுதே சுகம் தருவார். பேய்களெல்லாம் நடு நடுங்கும், பெரியவர் திருமுன். பேய்களெல்லாம் நடு நடுங்கும், பெரியவர் திருமுன்னே கொண்டாடுவோம். கவலைகள் மறந்து கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து கொண்டாடுவோம் கொண்டாடு. சொல்லுங்க, கவலைகள் மறந்து. இந்த
10வது நாள்ல தேவனுடைய சமூகத்துல எல்லா கவலைகள், வசனம் சொல்லுது, உங்கள் பாரங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் இறக்கி வைத்து விடுங்கள், 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 அவர் மேல் இறக்கி வைத்து விடுங்கள். கவலைகள் மறந்து, கவலைகள் மறந்து, கவலைகள் மறந்து, கவலைகள் மறந்து, கவலைகளை மறந்து, கவலைகளை மறந்து, கவலைகளை மறந்து, கவலைகளை மறந்து, கவலைகளை மறந்து அவரை நோக்கி பாருங்க, நோக்கி பாருங்க, நோக்கி பாருங்க. இந்த காலை வேளையில, இந்த காலை வேளையில, இந்த 10வது நாள்ல காலை வேளையில தேவ சமூகத்துல, ஆண்டவருடைய சமூகத்துல நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். கவலைகளை மறந்து, கவலைகளை மறந்து சொல்லுங்க, கவலைகளை மறக்கிறப்பா தேவ சமூகத்துல. கவலைகளை மறந்து, ஓ கவலைகளை மறந்து, கவலைகள் மறந்து, கவலைகளை மறந்து, கவலைகளை மறந்து, கவலைகளை மறந்து, கவலைகளை மறந்து சொல்லுங்க, கவலைகளை மறந்து, கவலைகளை மறந்து மறந்து நான் பாடுவேன். கவலைகள் மறந்து நான் பாடுவேன், கவலைகள் மறந்து, கவலைகள் மறந்து நான் பாடுவேன், கவலைகள் மறந்து நான் பாடுவேன். இருக்கிற இடத்துல கண்களை மூடி கவலைகளை மறந்து என்னுடைய தேவனை நோக்கி நான் கூப்பிடுகிறேன், அவரை நோக்கி கூப்பிடுகிறேன், அவரை நோக்கி கூப்பிடுகிறேன், அவரை நோக்கி கூப்பிடுகிறேன். நான் கவலைகளை மறந்து, நான் கவலைகளை மறந்து அவரை நோக்கி கூப்பிடுகிறேன். எனக்காக யாவையும் செய்கிற தேவனை நோக்கி நான் கூப்பிடுகிறேன். எனக்காக யாவரையும், எனக்காக யாவையும் செய்கிற தேவனை நோக்கி கூப்பிடுகிறேன். எனக்காக யாவையும் செய்கிற தேவனை நோக்கி கூப்பிடுகிறேன். எனக்காக யாவையும் செய்கிற தேவனை நோக்கி கூப்பிடுகிறேன். எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவரை இந்த 10வது நாள்ல அவரை நோக்கி பார்க்கிறேன், அவரை நோக்கி பார்க்கிறேன். எங்களை ஆளுகை செய்யும் தேவனே, ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே, ஆவியானவரே, என் ஆற்றலானவரே, ஆவியானவரே, என் ஆற்றலானவரே. ஆளுகை செய்யும் ஆவியானவரே, ஆளுகை செய்யும் ஆவியானவரே, ஆளுகை செய்யும் ஆவியானவரே, ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே, ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே, ஆவியானவரே, என் ஆற்றலானவரே, ஆவியானவரே, நினைவெல்லாம் உமதாகணும்,
பேச்செல்லாம் உமதாகணும், நினைவெல்லாம் உமதாகணும், என் பேச்செல்லாம் உமதாகணும். நாள் முழுதும் வழி நடத்தும் என்னை, நாள் முழுதும் விருப்பம் செயல்படுத்தும். ஆளுகை செய்யும். பலியாய் தந்தேன். ஆவியானவரே, 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 என் ஆற்றலானவரே. அப்பாவை அறிந்திடணும், அப்பாவை அறிந்திடணும். வெளிப்பாடு தாருமையா, வெளிப்பாடு தாருமையா. அப்பாவை அறிந்திடணும், வெளிப்பாடு தாங்கப்பா, வெளிப்பாடு தாருமையா. மனக்கண்கள் ஒளி பெறணும், ஆவிக்குரிய மனக்கண்கள் ஒளி பெறணும். மகிமையின் அச்சாரமே, மகிமையின் அச்சாரம். பலியாய் தந்தே. பலியாய் தந்தே. சொல்லுங்க, ஆவியானவரே சொல்லுங்க பார்க்கலாம். என் ஆற்றலானவரே, ஆற்றலானவரே, திரும்பி சொல்லுங்க பார்க்கலாம். என் ஆற்றலே, என் ஆவியே, என் ஆற்றலே, எனக்கு எல்லாவற்றிற்கும் எல்லாமுமா இருக்கிறவரே, உம்மையே 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 நான் நோக்கி பார்க்கிறையா, உம்மையே நான் நோக்கி பார்க்கிறையா, உம்மையே நான் நோக்கி பார்க்கிறேன். என் ஆற்றல் நீங்க தான், என் ஆற்றல் நீங்க தான், என்னுடைய வழிகாட்டி நீங்க தான், எனக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமும் நீங்க தான். இந்த 10வது நாள்ல உங்களுடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறோம். எங்களோடு பேசுங்க, எங்களோடு பேசுங்க, எங்களோடு பேசுங்க. கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். நீர் ஆளுகை செய்வீரா. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த அருமையான 10வது நாளில், டே 10, 10வது நாளில் காலை வேளையில் உங்களை சந்திக்கிறதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 9வது வசனத்தை இந்த 10வது நாள் காலை வேளையில் நாம் தியானிக்க போகிறோம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம்
17வது அதிகாரம் 9வது வசனம். எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாயிருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? திரும்பியும் வாசிக்கிறேன் வசனத்தை, கவனிங்க. எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாயிருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? The heart is deceitful above all things and beyond cure, who can understand it? இன்னொரு டிரான்ஸ்லேஷனில் பார்க்கும்பொழுது, the heart is deceitful above all things and desperately wicked, who can know it? இருதயம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு இந்த இருதயம், இந்த ஹார்ட் ரொம்ப முக்கியம். நம் இருதயத்தில் எவைகளை சிந்திக்கிறோம், யோசிக்கிறோம், இருதயத்தில் எவைகளை வைக்கிறோம், எதெல்லாம் இருதயத்தில் ஸ்டோர் ஆகுது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக இருக்குது. ஏன்னா அந்த இருதயம்தான் மகா கேடுள்ளது அப்படிங்கிறத ஆண்டுடைய வார்த்தையே சொல்லுது. இந்த இருதயத்தில் எல்லாத்தையும் வச்சு 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 கசப்பான வேர் உங்களுக்குள்ளே இராதபடிக்கு அப்படின்னு பவுல் சொல்லுவார். இந்த கசப்பான வேர் அப்படின்னு சொல்லுவார். அப்போ அந்த இருதயம், இன்னொரு வசனத்தை வாசிக்கும் பொழுது, உங்கள் இருதயத்தினுடைய நுனித்தோலை வெட்ட வேண்டும், விருத்த சேதனம் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் வெட்ட வேண்டியதை வெட்டி இருதயத்தில் இருக்கிற தேவையில்லாத காரியங்களை அகற்றினா தான் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு இருதயம் சரியாக இருந்தால் தான் சிந்தை, ஆவி, ஆத்மா, சரீரம் எல்லாம் சரியாக இருக்கும், தெளிவாக இருக்கும். இந்த இருதயம் சரியில்லாமல் போகிறனால தான் நிறைய நேரங்கள் கேடுள்ளதாக இருக்கிறது. கேடுள்ள காரியங்களை இருதயத்தில் வைத்துக்கொண்டு ஸ்டாக் பண்ணி வச்சு, ஸ்டோர் பண்ணி வச்சு 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 இருதயம் ரொம்ப மோசமாக மாறுறதுனால தான் சிந்தை மோசமாக யோசிக்குது. இருதயம் தெளிவாக இருந்துச்சுன்னா சிந்தை தெளிவாக இருக்கும், செயல்பாடுகள் தெளிவாக இருக்கும். இருதயம் சரியாக இல்லாதனால தான் வசனம் சொல்லுது. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, எரேமியா 16:12, நீங்கள் உங்கள் பிதாக்களை பார்க்கலும் அதிக கேடாக நடந்தீர்களே, இதோ உங்களில் ஒவ்வொருவரும் என் சொல்லை கேளாதபடிக்கு உங்கள் பொல்லாத இருதய கடினத்தின்படி நடந்தீர்கள். அந்த வார்த்தையில் கவனிங்க, இருதய கடினத்தின்படி நடந்தீர்கள். உங்கள் பிதாக்களை பார்க்கிலும் நீங்கள் ரொம்ப மோசமாக நடக்கிறீங்க. நீங்கள் ஒவ்வொருத்தரும் என் சொல்ல கேட்காம உங்கள் இருதயம் பொல்லாத இருதய கடினத்தினால் நடக்குது. பொல்லாத இருதய கடினத்தினால் நடக்குது. இந்த ரீசன்ட் டேஸில் இப்போ நான் நிறைய பேர்த்த பார்க்குறேன். இந்த வார்த்தை அப்படியே 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 நிறையா பேர்த்துக்குள்ளே இந்த வார்த்தை இருக்கிறது. இந்த வார்த்தை அப்படியே செயலாற்றுகிறார்கள். பொல்லாத இருதய கடினத்தில் நிறைய பேர் நடக்கிறாங்க. தங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை பற்றி சற்றும் சிந்திக்காமல் பொல்லாத சிந்தனைகள், பொல்லாத இருதய கடினம், பொல்லாத இருதய கடினம். அந்த இருதய கடினமே எப்படி இருக்குது? பொல்லாததாக இருக்கிறதாம். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், இருதயமே எல்லாவற்றிற்கும் மேலான மோசமானதாய் மகா கேடுள்ளதாக இருக்கிறது. அப்போ இந்த 10வது நாளில் ஆவியானவர் நம்மகிட்ட சொல்கிறது, உன் இருதயத்தை எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள்னு வசனம் இருக்கு. எல்லா இருதயத்தோடும் எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். எல்லா விதமான காவலோடு. இந்த இருதயத்தில் நிறைய விஷயங்களை வச்சு 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 மற்றவர்கள் விரோதமாக பேசுகிறது, மற்றவர்கள் விரோதமாக வம்பிழுக்கிறது, மற்றவர்கள் விரோதமாக குறை கூறுகிறது, எல்லா இருதயத்தில் வச்சு 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 வச்சுருக்கேங்க, மனசுக்குள்ளே வச்சுருக்கிறேன் அப்படிம்பாங்க. அந்த அதுதான் பிரச்சனையே, அதுதான் பிரச்சனையே. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் சொல்லப்படுது.
ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும், நல்ல வார்த்தையை கவனிங்க, அவன் இருதயத்தின் நினைவுகளில் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்று கர்த்தர் கண்டு. தேவன் பார்த்த ஒரு விஷயம் என்ன தெரியுமா? மனுஷனுடைய இருதயத்தை பார்க்குறாரு. அவன் இருதயத்தின் நினைவுகள் எப்படி இருக்கிறது? இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம் எப்படி இருக்கிறது தெரியுமா? நித்தமும் பொல்லாததே என்று கர்த்தர் கண்டு. அப்போ மனிதர்களாகிய நம்முடைய இருதயத்தை கர்த்தர் பார்க்கும் பொழுது பொல்லாத இருதயம் இருக்கக்கூடாது. நித்தமும் பொல்லாததே அவன் இருதயம், அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம், இருதயத்திலிருந்து யோசிக்கிற காரியங்கள் எல்லாம், இருதயத்தில் வைத்திருக்கிற நினைவுகள் எல்லாம் நித்தமும் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? பொல்லாதவைகளாக இருக்கிறதே. இந்த ஆவிக்குரிய ஜீவியத்திற்கு இந்த இருதயத்தின் பொல்லாப்பு அகைன்ஸ்ட் ஆனது. நம்முடைய ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்கு இந்த இருதயத்தின் நினைவுகள் சரியாக இருக்கணும், பொல்லாதவைகளாக இருக்கக்கூடாது, தேவனுக்கு பிரியமானதாக இருக்கணும். தேவனுக்கு பிரியமானதாக இருந்துச்சுன்னா நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இன்னும் வளரும். நித்தமும் பொல்லாதவைகளுடைய இருதயமாக இருந்துச்சுன்னா ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரச்சனையாக இருக்கும். ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது. ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்லப்படுகிறது, சுகந்த வாசனையை கர்த்தர் முகந்தார். அப்பொழுது கர்த்தர், இனி நான் மனுஷன் நித்தம் பூமியை சபிப்பதில்லை. நல்ல கவனிங்க, மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் அவன் சிறு வயது தொடங்கி பொல்லாததாக இருக்கிறது. சிறுவயது தொடங்கி அவன் இருதயம் பொல்லாதவைகளாக இருக்கிறது என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். இதை தான் ஆண்டவர் மாற்றணும்னு ஆவிக்குரியவர்களாக நம்மளை மாற்றுறாரு. ஏன்? மற்றவர்களைப் போல நான் இல்லாமல் அமைதியில் உள்ளவனாக இருக்கிறேன் என்றால் கர்த்தர் என்னுடைய பொல்லாத இருதயத்தை நல்ல இருதயமாக மாற்றினார். தட் இஸ் கால்டு த ஸ்பிரிச்சுவல் லைஃப். அவர்களைப் போலவே என் இருதயமும் இருக்கிறது என்றால் ஐ எம் நாட் அ ஸ்பிரிச்சுவல் காய். நான் ஆவிக்குரியவன் அல்ல. ஐ எம் நாட் லிவிங் அ ஸ்பிரிச்சுவல் லைஃப். நான் ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழலை. அவர்களை மேலேயே என் இருதயம் பழி வாங்குது அப்படின்னா ஐ எம் நாட் அ ஸ்பிரிச்சுவல் பர்சன். நான் ஆவிக்குரிய மனிதன் அல்ல. புரிகிறதா உங்களுக்கு என்னென்னு? ஏன்னா சிறுவயது தொடங்கி நித்தமும் மனுஷனுடைய இருதயம் பொல்லாத இருதயம்தான். ஆனால் அந்த பொல்லாத இருதயத்தை இந்த ரட்சிப்பு என்ற ஆவிக்குரிய அனுபவத்தை கர்த்தர் கொடுத்து, ரட்சிப்பு என்னும் வஸ்திரத்தை என்மேல் கர்த்தர் உடுத்து வித்ததுக்கான காரணம் என்ன தெரியுமா? என்னுடைய சிறு வயதிலிருந்து இருக்கிற பொல்லாத, நித்தமும் இருக்கிற பொல்லாத அந்த இருதயத்தின் நினைவுகளை கர்த்தர் இந்த ரட்சிப்பின் அனுபவத்தை கொடுத்து மாற்றிட்டார். ஹல்லேலூயா! புரிகிறதா மக்களே? புரிகிறதா தேவ பிள்ளைகளே? இப்போவும் நான் அதே இருதயத்தின் நினைவுகள், என்னுடைய நினைவுகள் பொல்லாதவைகளாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நான் ஆவிக்குரியவனா? ஆம் ஐ ஸ்பிரிச்சுவல் பர்சன்? நான் ஆவிக்குரிய மனிதனாக இருக்கிறேன்னா? நான் ஆவிக்குரிய மனுஷியாக இருந்தால் எனக்குள்ளே இப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் நீக்கிவிட்டார். நான் ஆவிக்குள்ளாக, தேவனுக்குள்ளாக, ஆவிக்குரிய வாழ்க்கைக்குள்ளாக, ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்குள்ளாக வந்ததுக்கப்புறம் என் லைஃப் ஸ்டைல் மாறிடுச்சு, என்னுடைய இருதயம் மாறிடுச்சு. அதான் சங்கீதத்தில் தாவீது சொல்லும் பொழுது 51 சங்கீதம் 51 5, 6, 7 வசனத்தை பார்க்கும் பொழுது, இதோ நான் துர்குணத்தில் உருவானேன். நல்லா கவனிச்சிங்களா? நான் உருவானதே துர்குணத்தில் தான். என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள். இதோ உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர், அந்த கரத்தில் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும். நல்லா கவனிங்க, இதுதான் கர்த்தர் விரும்புகிறார். என் இருதய நித்தமும் பொல்லாதவைகளாக இருக்கிற இருதயத்தை கர்த்தர் ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவி அருளும், அப்பொழுது நான் உறைந்த மலையின் வெண்மையாவேன். தேவன் விரும்புகிற ஆவிக்குரிய வாழ்க்கையின் இருதயம்,
தேவன் விரும்புகிற ஸ்பிரிச்சுவல் லைஃப் ஹார்ட், தேவன் விரும்புகிற ஆவிக்குரிய மனிதனுடைய இருதயம், தேவன் விரும்புகிற ஆவிக்குரிய மனுஷனுடைய இருதயம் நித்தமும் பொல்லாதவைகள் அல்ல. ஈசோப்பினால் கழுவி விட்டார், நான் சுத்தமாய் விட்டேன், நான் இப்பொழுது பரிசுத்தமாய் இருக்கிறேன். என் நினைவுகள் மற்றவருடைய நினைவுகளைப் போல அல்ல, நான் தேவ பிள்ளையாக இருக்கிறபடினால என் நினைவுகள் பொல்லாத நினைவுகள் அல்ல. புரிகிறதா? ஹல்லேலூயா. புரிகிறதா? என் நினைவுகள் பொல்லாத நினைவுகள் அல்ல, என் நினைவுகள் நல்ல நினைவுகளாக இருக்கிறது. என்னுடைய நினைவு, என்னுடைய இருதயம் தீமை செய்கிற இருதயமாக இருந்தால் நான் தேவ பிள்ளை அல்ல. சங்கீதம் 53 1 2 3 வசனத்தை வாசிக்கும் பொழுது நிறைய பேர்த்துடைய இருதயம் இது என்ன தெரியுமா? என்ன நம்ம செஞ்சிடலாம், பார்த்துடலாம், தேவன் இல்லை என்று மதிகேடன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்கிறான். இருதயத்தில் அந்த வார்த்தையை நோட் பண்ணிட்டே இருக்கணும். இருதய மகா கேடுள்ளது. அதான் எனக்கெல்லாம் தெரியும், எங்களுக்கு தெரியாதா? ஆமாம்மா, ஆண்டவர் பார்க்கட்டும், நான் பதில் சொல்லிக்கிறேன் ஆண்டவர்கிட்ட அப்படின்னு ஒரு வித்தியாசமான பேச்சு. அதான் வார்த்தை சொல்லுது, தேவன் இல்லை என்று மதிகேடன் தன் இருதயத்தில் சொல்லுகிறான். அவர்கள் தங்களை கெடுத்து, அவனையே கெடுத்து அருவருப்பான அக்கிரமங்களை செய்து வருகிறார்கள். நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை, தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க தேவன் பரலோகத்தில் மனுபுத்திரரை கண்ணோக்கினார். அவர்கள் எல்லாரும் வழி விலகி ஏகமாய் கெட்டுப்போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. கர்த்தர் விரும்புகிறது எப்படி? நன்மை செய்கிறவனாரு, வழி விலகி ஏகமாக கெட்டு போகாத இருதயத்தை மாற்றுப்பா. ஸ்பிரிச்சுவல் லைஃப் #ஸ்பிரிச்சுவல் லைஃப், அவ்வளோதான். இந்த 21 நாளும் இதுதான் பேசுவேன். 21 நாளும், இன்றைக்கு 10வது நாள், இதுதான் பேச போகிறோம். ஆவிக்குரிய வாழ்க்கை, நன்மை செய்ய பழகுங்க. இருதயம் ஆவிக்குரிய இருதயமாக இருக்கணும். இருதயம் மகா கேடுள்ளதும் திருக்குள்ளதுமாக இருக்கிற இருதயத்தை கர்த்தர் மாற்றினார் ஈசோப்பினால் கழுவி. நான் திரும்பவும் ஈசோப்பினால் கழுவப்பட்ட பின்பும் அதே இருதயத்தில் நான் நடந்து கொண்டிருக்கிறேன், அதே இருதயத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்றால் நன்மை செய்கிறவன் இல்லாமல் போகக்கூடாது, நன்மை செய்கிறவனாக இருக்கணும். நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை என்ற வார்த்தை எனக்கு வரக்கூடாதியா? நீதிமொழிகள் 28:26 சொல்லப்படுகிறது. நீதிமொழிகள் 28:26 சொல்லப்படுகிறது, தன் இருதயத்தை நம்புகிறவன் மூடன், ஞானமாய் நடக்கிறவனோ ரட்சிக்கப்படுவான். சிலர்லாம் ஏன் இருதயம் சொல்கிறத நான் செய்வேன் அப்படின்னு சொல்கிற மனிதர்கள் சிலர் நான் பார்த்துருக்கேன். அவங்க முகபாவனை, அவங்களுடைய பேச்சு, அவங்க அப்படிம்பாங்க. எனக்கு சிரிப்பு வரும். நான் இங்கே கேட்குறது தாங்க செய்வேன், உங்கள் இஷ்டப்படிலாம் செய்ய மாட்டேன். கடவுள்லாம் இருக்கட்டும், நான் ஏன் இருதயம் சொல்கிறதான் செய்வேன், இங்கே என்ன சொல்லுதோ அதுதான் என் வாழ்க்கை அப்படின்னு நிறைய பேர் பேசுகிறாங்க. இப்போல்லாம் அப்படி தான் ஆகிப்போச்சு. ஆண்டவர் சொல்கிறாரு, அவர் இருதயத்தை கேட்டு அவர்கிட்ட ஞானத்தை கேட்டு நட, இல்லைன்னா நீ பைத்தியக்காரன மூடனாக இருப்பையா. பிரசங்கி 9:3 சொல்லப்படுது. பிரசங்கி 9:3 சொல்லப்படுகிறது, எல்லாருக்கும் ஒரே விதமாய் சம்பவிக்கிறது, சூரியனுக்கு கீழே நடக்கிறது எல்லாவற்றிலும் விசேஷித்த தீங்காம், ஆதலால் மனுபுத்திரன் இருதயம் தீமையினால் நிறைந்திருக்கிறது. இப்போ ரீசெண்டாக பாருங்கள், மனுஷங்களுடைய இருதயம் எல்லாம் மிகவும் தீமையாக இருக்கிறது. ஏதோ கொஞ்ச நாட்களுக்கு முன்பதாக பார்க்கும்போது ஏதோ நஞ்சம் நல்லவங்களாக இருந்தாங்க. இப்போ நல்லவங்களை பார்க்கறது விரல் விட்டு எண்ணிடலாம், 1 2 3 அப்படின்னு எண்ணுற அளவுக்கு தான் நன்மையானவர்கள் இருக்கிறார்கள். இருதயத்தில் வெளிவேஷம் தரித்து கொண்டு நடிக்கிற கும்பல் அதிகமாக இருக்கிறது நம்மை சுற்றிலும். வெளிவேஷம் தரித்து கொண்டு நடிக்கிறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். ஆனால் உண்மையான இருதயம் உள்ளவர்கள், உண்மையான இருதயத்தில் எந்த விதமான தீமையும் தீங்கும் நினையாமல் இருக்கிற மனிதர்கள் மிகவும் சிலர்தான். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர்கள் உயிரோடு இருக்கும் நாளளவும் அவர்கள் இருதயம் பைத்தியம் கொண்டிருந்த. சிலர்லாம் அவன் இருதயம் பைத்தியம் கொண்டு இருக்குது. இதுதான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, இருதயம் மகா கேடுள்ளதாக இருக்குது.
அப்போ இருதயம் பைத்தியம் கொண்டு இருக்குது, பைத்தியம் முடிச்சிருக்குது இருதயம். மக்களை புரிகிறதா தேவ பிள்ளைகளை? இந்த 10ஆவது நாள் ஆண்டவர் சொல்கிறார், உன்னுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் உன் இருதயம் பைத்தியம் பிடிச்ச இருதயமாக இருக்கக்கூடாதுப்பா, கேடுள்ள இருதயமாக இருக்கக்கூடாது, ஈசோப்பினால் கழுவி சுத்திகரித்த இருதயமாக இருக்கணும். அந்த இருதயத்தில் தீமையான காரியங்கள் நிறைந்திருக்கக்கூடாதுயா. தேவ பிள்ளைகளே, வார்த்தையை கவனிங்களேன், படிக்கும்போது பயங்கரமாக இருக்குது. அவர்கள் உயிரோடு இருக்கும் நாளளவும் அப்படின்னு அவன் சாவர வரைக்கும் அவன் இருதயம் பைத்தியம் கொண்டிருந்த பின்பு அவர்கள் செத்தவன் இடத்தில் போகிறார்கள். சாகிற வரைக்கும் பைத்தியமாகவே இருந்து சாவறான். சிலருக்கெல்லாம் வாழ்க்கைனா என்னன்னு தெரியல, எப்படி வாழ்கிறதுன்னு தெரியல. அப்படியே பைத்தியமாக இருந்து 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 ஒன்றுமே தெரியாமல் பைத்தியமாகவே செத்து போய் தொலைஞ்சிட்றான். அடே புரிஞ்சுக்கிட்டு சாவிடா. இல்லை இல்லை இல்லை, நான் புரியாமலே அப்படியே இருந்தே செத்து போயிடுறேன். வசனமாக தான் சொல்லுது. நிறைய பேர் புரியாமல் அறியாமல் ஆண்டவருடைய வாழ்க்கை என்ன, ஆவிக்குரிய வாழ்க்கை என்ன, இருதயத்தை எப்படி வைக்கணும், சிந்தையை எப்படி வைக்கணும், ஆவி ஆத்மா சரீரத்தை எப்படி இருக்கணும் நடத்தணும், எதுவுமே தெரியாமல் பைத்தியமாகவே இருந்து பைத்தியமாகவே செத்து போகிறான். ஆனால் கர்த்தர் இன்னைக்கு எதுக்கு தெரியுமா நம்மக்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறாரு? இந்த 10ஆவது நாளில், ஐயா நீயும் அவனை மாதிரி உன் இருதயத்தில் பைத்தியம் கொண்டு உன் இருதயத்தில் தீமையான காரியங்களை வச்சு அப்படியே இருந்து இருந்து நீயும் செத்துறாத. தயவு செய்து உன் இருதயத்தின் தீமைகளை மாற்று. தயவு செய்து உன் இருதயத்தில் இருக்கிற பொல்லாதவைகளை மாற்று. உன் இருதயத்தில் இருக்கிற பைத்தியம் கொண்டிருக்கிறல அந்த பைத்தியத்தெல்லாம் மாற்றுப்பா. அப்படிங்கிறதுக்காக தான் இன்னைக்கு காலையில் ஆவியானவர் இந்த 10ஆவது நாளில் நம்மக்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறாரு. புரிகிறதா? ஹல்லேலூயா. மத்தேயு 15ஆம் அதிகாரம், மத்தேயு 15ஆம் அதிகாரம் 19-20 வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, எப்படி எனில் இருதயத்தில் இருந்து, இந்த வார்த்தையை நன்றாக கவனிங்க, இருதயத்திலிருந்து, ஃப்ரம் த ஹார்ட் பொல்லாத சிந்தனைகளும் கொலைபாதகங்களும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் களவுகளும் பொய் சாட்சிகளும் தூஷணங்களும் புறப்பட்டு வரும். அவர் அவ்வளவு அழகாக சொல்கிறாரு மத்தேயுல. இந்த இருதயத்தில் இருந்து வராத கொஞ்சம் லிஸ்ட் அவுட் பண்ணி பாருங்கப்பா. நான் சொல்கிறேன், பொல்லாத சிந்தனை இருக்குது இந்த இருதயத்தில். கொலை செய்கிற கொலை பாதகங்கள் இந்த இருதயத்தில் இருக்கிறது. விபச்சாரத்தின் காரியங்கள் இருக்கிறது, வேசித்தனத்தின் காரியங்கள், களவின் காரியங்கள், பொய் சாட்சி சொல்லுகிறவைகள், தூஷணமான காரியங்கள் எல்லாமே இந்த ஒன்றுக்குள்ளே வருது. இவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்துகிறது. எனவே ஆவிக்குரிய வாழ்க்கையை தீட்டுப்படுத்துகிறது. அதனால ஆண்டவர் சொல்றார், ஈசோப்பினால் என்னை கழுவி சுத்திகரியும், நான் அப்பொழுது சுத்தமாவேன். தீட்டுப்படுத்துகிறவைகளை கழுவி சுத்திகரிக்க வேண்டும். தட்ஸ் கால்டு ஸ்பிரிச்சுவல் லைஃப். 10ஆவது நாளில் ஆவி என்ன நம்மகிட்ட சொல்கிறது? ஸ்பிரிச்சுவல் லைஃப், கழுவி சுத்திகரி உன் இருதயத்தை. ஏன்னா எல்லா பொல்லாதவைகளும் இங்கிருந்து தான் புறப்படுதுப்பா. இதை கழுவி சுத்திகரிச்சுன்னா மனுஷனை தீட்டுப்படுத்துகிற, ஒன்று முழுசும் தீட்டுப்படுத்துகிறது உன் இருதயம் தான். இதை நீ சரி பண்ணிட்டீங்கன்னா உன் இருதயம் சரியாயிடுச்சுன்னா உன் ஸ்பிரிச்சுவல் லைஃபே சரியாயிருப்பா. ஆமென், ஆமென், ஆமென். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கிறேன், கவனிங்க. சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகிறதுக்கு ஏதுவான அவ்விசுவாசமுள்ள பொல்லாத இருதயமும் உங்களில் ஒருவனுக்குள்ளும்
இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். வார்த்தையை நன்றாக கவனிங்கள். ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கேதுவான அவ்விசுவாசமுள்ள பொல்லாத இருதயம், தேவனை விட்டு விலகிறது, சபையை விட்டு விலகிறது, ஆவிக்குரிய வாழ்க்கையை விட்டு விலகிறது, இந்த ஜனங்களை விட்டு விலகிறது. இவங்க எனக்கு வேண்டாம், இவங்க எனக்கு வேணாம், இவங்களை தள்ளிடுவோம், இவங்க எனக்கு வேணாம், இவங்க ஆவிக்குரிய காரியத்தில் ரொம்ப அதிகமாக பேசுகிறாங்க, இது என்னால் ஏற்றுக்க முடியல அப்படின்னு இவங்களை விட்டு விலகிறது, அவ்விசுவாசியாக போகிறது, விசுவாசத்தை விட்டு விலகிறது. ஐயா, இப்படிப்பட்ட பொல்லாத இருதயம்லாம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் உங்கள் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் உங்களுக்குள்ள யாருக்குள்ளேயும் இப்படிப்பட்ட பொல்லாத காரியங்கள் இராதபடிக்கு பி கேர்ஃபுல், எச்சரிக்கையாக இருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாத்துக்குள்ளேயும் இப்படிப்பட்ட காரியங்கள் இருதயத்துக்குள்ளே வரும் அப்படிங்கிறதுனால தான் இது வரக்கூடாதுன்னு எழுதி வச்சுருக்கிறாங்க. தட்ஸ் கால்டு ஸ்பிரிச்சுவல் லைஃப். இப்போ ஸ்பிரிச்சுவல் லைஃப் எதை விரும்புது? இருதயம் சரியாக இருக்கணும். இப்படியெல்லாம் இருதயத்துக்குள்ள நினைவுகள் வரும். வரனால தான் ஆண்டவர் விட்டு விலகிறோம், டக்குன்னு மாற்றிடுறோம், டக்குன்னு எல்லாத்தையும் செஞ்சிடறோம், டப்புன்னு எல்லாத்தையும் செஞ்சிடறோம். காரணம் என்ன தெரியுமா? இந்த இருதயம் மகா கேடுள்ளதாக இருக்குது. என் ஆவிக்குரிய வாழ்க்கையை தீட்டுப்படுத்துது, என் ஆவிக்குரிய வாழ்க்கையை கெடுக்குது, என்னை ஆண்டவர் விட்டு தூரமாக்குது. எனக்குள்ளே இருக்கிற இந்த பொல்லாத இருதயம் சிந்த என்னை ஆண்டரை விட்டு தூரம் தள்ளுது, ஆவிக்குரிய பிள்ளைகளை விட்டு என்னை தூரம் தள்ளுது, சபையை விட்டு தூரம் தள்ளுது, வெளியே தள்ளுது, என்னை இந்த ஆவிக்குரிய சர்க்கிள் இருந்து என்னை பிரிக்குது. இன்னைக்கு சொல்கிறார் ஆண்டவர் இந்த 10வது நாளில், இருதயத்தை ஈசோப்பினால் கழுவி சுத்திகரிக்கிற ஆண்டவர். ஸ்பிரிச்சுவல் லைஃபை பரிசுத்தம் பண்ணி சரியாக நடத்த வேண்டும் என்று விரும்புகிற தேவன். அதை நாம் சரியாக செய்யும் பொழுது, இதை சரியாக செஞ்சோம்னு வைங்க, இங்கே சரியாக இருந்துச்சுன்னா எல்லாம் சரியாக இருக்கும். ஆவியானவர் இன்றைக்கு 10வது நாளில் பேசினது தான். எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகத்தில், இருதயம் மகா கேடுள்ளதும் திருக்குள்ளதுமாக இருக்கிறது. எப்படி? எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாக இருக்கிறது. அடுத்த லைன், அதை அறியத்தக்கவன் யார்? அப்படின்னா ஒரு கேள்விக்குறி அங்கே இருக்குது. அதை நிறைய பேர் அறியாமலே இருக்கிறாங்க. அதை அறியத்தக்கவன் யார்? இன்னைக்கு அறிந்து கொள்ளுங்க. அதை உணரத்தக்கவன் யார்? இன்னைக்கு உணர்ந்து கொள்ளுங்க. அதை புரிந்து கொள்ளத்தக்கவன் யார்? இன்னைக்கு புரிந்து கொள்ளுங்க. அதை சரி பண்ணி கொள்ளத்தக்கவன் யார்? அதை சரி பண்ணுங்க. அதை சுத்திகரிக்க வேண்டும் என்று விரும்புகிறவன் யார்? இன்றைக்கு சுத்திகரிங்க. அதை விட்டுவிட வேண்டும் என்று விரும்புகிறவன் யார்? அதை இன்றைக்கு விட்டுவிடுங்கள். புரிகிறதா? நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமானது இது. இதெல்லாம் செஞ்சோம்னா, இதிலெல்லாம் மலகிட்டோம்னா, இதெல்லாம் விட்டு விலகிட்டோம்னா, எதை பிடிக்கணுமோ அதை பிடிச்சிக்கிட்டு ஓடணும்னா நம்ம ஸ்பிரிச்சுவல் லைஃப் இன்னும் பியூட்டிஃபுல்லாக, இன்னும் அழகாக, இன்னும் சீரு சிறப்புமாக செம்மையாக இருக்கும். கர்த்தர் அதை தான் விரும்புகிறார். அதனால தான் இந்த 21 நாள் ஜபத்தில் ஸ்பிரிச்சுவல் லைஃப், ஆவிக்குரிய வாழ்க்கையின் தலைப்பில் ஆண்டவர் நம்மோடு பேசிகிட்டு இருக்கார். இந்த 10வது நாளில் ஆண்டவர் நம்மக்கிட்ட பேசினது அதுதான். ஜெபிக்கலாமா? பரலோக தேவனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த 10வது நாளில் எங்களோடு பேசின வார்த்தைக்காக நன்றி. எங்கள் இருதயத்தை இன்னும் சரியாக சீரும் சிறப்புமாக தெளிவுபடுத்தி பரிசுத்தப்படுத்தி நாங்கள் நடத்த எங்களுக்கு கிருபை செய்வீராக. உடைய கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். நீரே ஆளுகை செய்து வழிநடத்துவீராக. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.